வணக்கம். திராவிட வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மது ஒழிப்பு குறித்து என் கருத்தா, மது ஒழிக்க வேண்டியதுதான். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். 2 அரசாங்கமும் சேர்ந்து எடுக்கணும். மது ஒழிப்புங்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அரசாங்கம் பார்த்து ஒரு இது எடுத்ததுன்னா நம்ம அதை என்னன்னு ஃபாலோ பண்ணலாம். போதுங்க. ஏண்டா கேள்வியே கேட்டு முடிக்கல, நீங்க பாட்டுக்கு மது ஒழிப்புன்னா இப்போ ட்ரெண்ட்ல அதானே இருக்குது. டக்குனு இப்போ அதான் பேசணும். அப்படியா? ஆமா ஆமா. இல்ல எனக்கு கண்ணுலாம் லேச சிவப்பா இருக்குது. போதுங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் ஒழிச்சிட்டு தான் இருக்கீங்க போல. நாம் தமிழர் பேசிட்டு இப்பதான் வந்தேன். அந்த நாத்த அடிக்கும். ஒண்ணும் இல்ல, நேற்று பெருந்தலைவர் காமராஜர் ஆமா அவர் நினைவு நாளுக்கு ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கேன்? எங்களை குடிக்க வைத்து நாசமாக்கிய தலைவர்களுக்கு மத்தியில் படிக்க வைத்து எங்களை பெருமையுடைய ஆளாக மாற்றிய நல்ல விஷயம் தான். குடிக்க வைத்து நாசமாக்கிய அப்படின்னு ஒண்ணு பதிவு பண்ணிருக்கான்ல, அது யார அவன் கட்சி தலைவரை சீமான தாக்கியே அந்த கட்சியை சேர்ந்த செயல் தலைவர் செயல் தலைவரா? ஒரே ஒரு செயல் தலைவர் தான் அவரும் தலைவர் ஆயிட்டார். இன்னும் செயல் தலைவர் யாரு? நாம் தமிழர் கட்சியில இருக்காருல்ல செயல் தலைவர். யாரு? வீனர்ஸா? அவரு இல்லைங்க, இவரு ரெமி மார்டின். மாமா பயலா? அவன் செயல் தலைவர் ஆயிட்டானா? அவன் அப்பயிலிருந்து அவன் தான் செயல் தலைவர். உங்களுக்கு தெரியாதா? அவர் செய்யற தலைவர் செயல் தலைவர். அவர் செயல் தலைவர். ஓகே. அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார், நேரடியா சீமானை அட்டாக் பண்ணிய அந்த அரசியல் நகர்வுக்கு பின்னாடி என்ன இருக்குது மற்றும் அந்த ட்வீட்டுக்கு நம்மளுடைய பதில் என்ன, அதுல விவரித்து பார்க்க வேண்டிய புள்ளிகள் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. இதுதான் சாட்டை போட்ட ட்வீட். என்ன படிக்க வைத்த தலைவர்களில் ஆனா உனக்கு வசதியா தலைவருக்கு மத்தியில் ஆனா வசதியா ஒண்ணு மறந்துடுறாங்க. எங்கள் தாத்தா காமராஜர் போட்டுருவோம். சரி, வசதியா என்ன தெரியுமா? காமராஜர் படிக்க வச்சாரு. இப்ப காமராஜருக்கு முன்னாடி எல்லாம் படிக்க வைக்கல தானே? அதை பத்தி பேசு. அதை பத்தி பேசுறா திட்டுவார். அதை பத்தி பேசு. கரெக்டா வாட்ஸ்அப் குரூப் வாங்கி கொடுத்தது அவரு, நீ வாங்கி கொடுத்தியா? கரெக்டா சோழர்கள் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா என்னடா ஆச்சு? அதுக்கப்புறம் தமிழர் எங்கடா தெரியாது. ஸ்ட்ரைட்டா 67 தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணவே அதைத்தானே பண்ணிருக்கேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவாங்க, இல்லன்னா 1967 வந்துருவாங்க. இதுக்கு இடைப்பட்ட தூரத்துல அவனுக்கு கோமால இருந்துப்பாங்க நினைக்கிறேன். கோமாலாம் கிடையாது, வேலண்டைன்ஸ் மார்ச். இப்ப 12 மணி ஆயிருக்கும்ல, 2 மணிக்கு மேல ஆனாலே அதெல்லாம் அப்படித்தான். இப்ப இதுலயே நுணுக்கமான விஷயம் இருக்குது. காமராஜர் படிக்க வைத்தார், பள்ளிகளை திறந்தார், படிக்க வைத்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ராஜாஜி அவர்கள் 7000 பள்ளிகளை மூடினார். 7000 8000 பள்ளிகளை மூடினார் என்பது வரலாறு. மூடினார் என்ன சொல்லி மூடினார்? குருகுலம் கல்வியை ஆதரிப்பதாக சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது. அதுவிலக்கு நாங்க வச்சிருக்கிறோம் ப்ரோ, உங்க கன்வீனியன்ஸ்க்காக. பட் அதுக்காக நிதி இல்ல பாத்தீங்களா கவர்மெண்ட்ல. சரி, என்ன பண்ண போறேன்? ஸ்கூல்ஸ் எல்லாம் எதுக்கு அனாவசியமா? அது எல்லாரும் வீட்டு பிள்ளைய படிச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் ராஜகோபாலாச்சாரி பண்டிட் எல்லாம் இருக்கணும். நீங்க எங்க நடக்க? அதனால ஸ்கூலை மூடிட்டாப்ல. அந்த ஸ்கூலை தான் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே திரும்பி அதை திறந்தாரு. திறந்தது மட்டும் இல்லாம கூடுதல் பள்ளிகளையே அவர் திறந்தார். அதெல்லாம் யாருமே மறுக்கல. சரி, ராஜாஜி பள்ளிக்கூடத்தை மூடினார்னா அவரே திறந்துச்சு, அவரே மூடினாரா? அதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சியில் இருந்தப்போ திறக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களவை அப்படிங்கிறது. ஆமா, இதனாலதான் திரும்பி சொல்றோம், திராவிடம் தான் நீங்க படிக்க வைத்தது. கண்டிப்பா. இப்ப மது ஒழிப்பு குறித்தோ மதுனாலான பிரச்சனை குறித்தோ யாரு பேசலாம்? குடிக்காதவன் பேசணும். முக்கியமா ஓசியில குடிக்காதவன் பேசணும். இல்லன்னா குடிச்சு அதோட பாதிப்புகள் அறிந்த நபர்கள் கூட பேசலாம். கண்ணதாசன் பேசுவாப்ல. நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றேன்னா, என்னைய பார்த்து தெரிஞ்சுங்க, எது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பேர் உதாரணம் நான் தான். என்னைய பார்த்து கத்துக்குங்க, வாழ்க்கை எப்படி வாழக்கூடாது என்று அப்படின்னு சொன்னவரு கண்ணதாசன். சொல்லிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆமா, அதாவது சொன்னேன் 80 நேத்து சொன்னால காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு? காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம லவ் பண்ற பொண்ணை விட நாம லவ் பண்ற பொண்ணுதான் நமக்கு சரியா செட் ஆகும் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காப்ல. அந்த மாதிரி கண்ணதாசன் சத்யாநாட்ட சொன்னது. அது எங்க அந்த காந்தி சொன்ன அந்த கோட் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல.
தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா காந்தியவாதிகளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். சரி, இப்ப எதுக்கு இதை சொன்னீங்க? இல்ல அதான் அந்த பேர் உதாரணம். கண்ணதாசன் வந்து எப்படி வாழக்கூடாதுன்னு கேட்டீங்களா? மது ஒழிக்கிறதுக்கு என்ன யாரு வந்து சப்போர்ட் பண்ணாலும் கேட்டீங்களா? அதுக்கு சொன்னா மதுவின் பாதிப்புகள் அறிந்தவர், மது பழக்கம் உடையவர் அட்வைஸ் பண்ணலாம். இல்ல 4-5 ரவுண்ட் ஏத்துனதுக்கு அப்புறம் குடிக்கிறவனே கூட அட்வைஸ் பண்ணலாம். நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், நான் இன்னைக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன் தூங்க வேணும் தங்கம். இந்த பாட்டை தப்பா பாடிட்டேன், இது வேற பாட்டு, நல்ல பாட்டு. சரி, அந்த மாதிரி ஆட்கள் பேசலாம். ரபி, ஒரு விஸ்கி ஒன்று அனுப்புனல, அது போட்டோ கொஞ்சம் அனுப்பு, அது தீந்துருச்சு. ஒருத்தர் கேட்டாரு, தம்பி இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்ட்டின் இந்த கொடுத்தோட ரெமி மார்ட்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்துல, அது போட்டோ எடுத்து அனுப்பிவிட, என்ன பிராண்டுன்னு. சீமானோட பேச்சை கேட்டு ஒருத்தர் ஆர்காசமாகி உன்கிட்ட வந்து ஒரு செல்ஃபி வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா, அவங்கிட்ட நீ மீட்டர் போட்டு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சரக்கு வாங்கிட்டியே, நீ எல்லாம் குடிக்கிறத பத்தி பேசலாமா? ஏன்பா அவன்கிட்ட காசு இல்லையா? ஓசி குடியான். ஆமா, அப்புறம் ரிலீஸ் ஆன இங்க பாரு, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, தமிழ் தேசியவாதி. ஸ்னீக்கர் ஷூவு, ரீபோக் ட்ராக்கு, இதெல்லாம் யூஎஸ் போல டிஷர்ட்லாம் போட்டு. அண்டாரி தமிழ்மணி யாருன்னு தெரியுமா? அண்டார் தமிழ்மணியா? அண்டார் தமிழ்மணி வந்து மதுரையில வந்து எதனா கடை வச்சிருந்தாரு, அதை வந்து நகை கொடுத்தாரு. அப்புறம் வந்து யார்கிட்ட கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு? பேசுவோமா அதெல்லாம்? பேசுனா பெரிய பிரச்சனை ஆகும். அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவரு பாரு, அவரு பாவப்பட்டவர் வந்து எங்க நம்ம கட்சிக்காரன்ட்ட போய் நம்ம அண்ணத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பிங்க தானே, நம்ம இனம் தானே, ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு தப்பா நினைச்சிட்டாப்ல. ஏமாத்தி விட்டாங்க. நகை விஷயத்துல இதுலயே இப்படி இருக்கிறானே, சரக்கு மேட்டர்ல எவ்வளவு சரக்குல மட்டும் நான் தெரியாது சொல்ல கேள்வி. நீங்க வந்து நாடு பிரிக்கிறதுல கூட நீங்க வந்து கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். கட்டிங் ஊத்துறதுல வந்து பிரச்சனை வந்துச்சு, அது கொலைகேஸ் வரைக்கும் போயிடும். நான் நிறைய தடவை படிச்சிருக்கிறேன், புத்தகங்களை படிச்சிருக்கிறேன், பேப்பர்ல டெய்லி பாத்துருக்கிறேன். சரக்கு சரக்கு அடிச்சா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. உண்மையா பேசிட்டு இருக்கீங்களா? ரொம்ப தாங்குது. இதெல்லாம் கேள்விடா, இதெல்லாம் கேள்வி ஞானத்துல இருந்து சொல்றது. சரி சரி, அது மாதிரி அது பிரிக்கிறதுன்னு இருக்கு பாரு, அது வந்து மதுவுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது கண்ணு நல்லா சவுண்டிருக்கு. இப்படி வந்து அந்த போன்ல இருந்து ரிலீஸ் ஆன ஆடியோ தான் அந்த ஆடியோ. தம்பி ஒரு விஸ்கி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது என்ன ரேட்? போட்டோ மட்டும் எடுப்பேன். அது பேர் என்ன? பேர் தெரியல. இது வந்து மெடிக்கல் ரெப்பா இருந்துச்சா? மெடிக்கல் ரெப்ல எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான பேர்லாம் இருக்கும், அந்த மாத்திரை பேர்லாம். இது நம்ப முடியுதா? ரெமி மார்ட்டிங்கிற ஒரு பேர் ஸ்பெல் பண்ண தெரியல, அதனாலதான் அந்த தொழிலை விட்டுட்டு அந்த தொழில் ஒரு ஞானம் இருந்ததுன்னா இவன் அந்த தொழில் பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுல ஞானம் இல்லைங்கிறதுனாலதான் அந்த வேலையை விட்டுட்டு இப்படி வந்து சீமானிசம் பேசிக்கிட்டு இருக்கான். அதுலயும் பயிற்சியில தான் இருப்பான் உங்களுக்கு. அதுல எத்தனை வருஷம் பயிற்சி எடுத்துட்டு தான் தெரியல. அந்த போன்ல இருந்து ரிலீஸ் ஆன ஆடியோ பூரா அந்த போன்ல இருந்தா வந்தது, அந்த போன் என்னோடதான் அப்படின்னு அண்ணனும் பொதுவெளியில அண்ணனும் ஒத்துக்கிட்டான். என்ன இந்த ஆபீஸ்லயும் ஈயா இருக்குது, பெரியவரும் ஒத்துக்கிட்டாரு, மாமா பையன் ஒத்துக்கிட்டான். ஆமா, மாமா பையன் சொல்றா. அப்ப அந்த மாமா பையன் அவன் மாமா லிட்டரலியும் மாமா பையன். அப்ப கேஸ் போட்டுலாம் பாப்போம். எப்படியா போட்டுக்கிட்டு விட்டுற போறான். அவன் பேசுன வீடியோ ஒண்ணு இருக்குது. சஜையா இது அவர் சொன்னதாங்கய்யா, யாராவது மரியாதை பேசணும்னா மானமிகு பேசினா போதும் அப்படின்னு சொல்லி காமிச்சு விட்டு வந்துடும். அதோட அப்ரிவேஷன் தான் அப்படின்னு காட்டிடலாம். சரி, நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். சொல்லுங்க. இப்படி பெரியவரும் மேடையில ஒத்துக்கிட்டாங்க, இவனும் வந்து ஒத்துக்கிட்டான். ஆமா, என் போனை தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இவன் தான் பிராது கொடுத்தது, என் போன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த வேலண்டைன்ஸ், ரெமி மார்ட்டின் எல்லாம் இவன் பேசின வீடியோ தானே. அப்போ ஓசியில வாங்கி ரெமி மார்ட்டின் வேலண்டைன்ஸ் உள்ள விடுற நீ குடிக்க வச்சாங்க தலைவர்னு பேசவே பேசாத. ரெண்டாவது குடிக்க வச்ச தலைவர்கள்னு வேற யாரு? இப்ப அந்த ட்வீட்டை காட்டினேன், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். என்னது? குடிக்க வைத்த தலைவர்கள் மத்தியில் தானே போட்டிருக்குது, இதுல சீமான் பேர் எங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன் சீமான் யாருங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அவரு போன விடான்னு பேசுனதா இருக்கட்டும், அவர் ஆடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்டை நல்லா இது சொல்ல கேள்விதான். நைட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா தூங்கிடுவாங்க. நைட்டு 2-3 மணிக்கு ஏஞ்சுன்னா தொண்டை எல்லாம் வறண்டு போய் ட்ரையா இருக்கும். அப்ப ஏஞ்சி பேசினா ஒரு வரும்ல,
பொட்டாம மயிறு எனக்கு அதெல்லாம் அந்த டோன்ல பேசுறது, அதெல்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த ஞானத்துல பேசுறது. அதனால அதெல்லாம் எனக்கு யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. சீமான் அதை பண்ணுவாரு, இதை நொட்டினாருங்கிறது எனக்கு தெரியும். சீமான் என்னத்தை நொட்டி பாருங்க எனக்கு தெரியும். அதெல்லாம் தேவையில்லை, உலகத்துக்கே தேவையில்லை. ஆனா அவர் வாயாலேயே ஒத்துண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. என்னது? சீமா வீட்டுக்கு போனா அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றதுக்கு நான் வைக்கப்படல. ஒரு குவார்டர் கூட கொடுப்பாங்க, ஒரு குவார்டர் கூட கொடுப்பாங்க, ஒரு குவார்டர் கூட கொடுப்பாங்க. எங்க அம்மா கெஞ்சியே எப்பா அது கொடுத்தா தாப்பா சாணம் வர்றேங்குது, என்னத்தையாவது பண்ணி விடுப்பான்னு நான் எங்க அண்ணன்ட்ட பேசி அண்ணன் ஒரு 4 பெட்டி அனுப்பிவிடுங்க. அது எங்க அம்மா அந்த 300 ரூபாயோட ஒரு குவார்டர், 300 ரூபாயோட ஒரு குவார்டர், 300 ரூபாயோட ஒரு குவார்டர். மத்த வீட்டுக்கு போகாம என் வீட்டு வர்றது காரணம் தான். நல்லா தெரியுமே, ஃபேமஸான வீடியோ. அதாவது அதான் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆளுன்னா, இப்ப சொல்லுங்க, குடிக்க வச்ச தலைவர் யாரு? குடிக்க வச்சதுல சீமான் தான். சீமான் தானே. ஒருத்தன் கூலி எனக்கு இதுக்கு மேல வேணும்னு கேட்டான்னா கூலி கூட்டி கொடு. இந்த இடத்துலயாவது என்ன தலைவர்னு சொன்னீங்களா அப்படின்னு பெருமை சொல்ல பொறுத்தவங்க வேலைக்கு வர்றதுக்கு உன்கிட்ட பார்கெயின் பண்றாங்க. எனக்கு 210 ரூபா வேணும், 220 ரூபா வேணும், இல்ல 110 ரூபா வேணும், 120 ரூபா வேணும், எனக்கு கூட கொடு, 100 ரூபா எனக்கு பத்தாது, 200 ரூபா எனக்கு பத்தாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த அமௌண்ட்டை கூட்டி கொடுத்துட்டு போ. இல்லையா எனக்கு 10 ரூபா கொடுக்க முடியாதுங்க, ஒரு 5 ரூபாயா வாங்கிங்க அப்படின்னு பார்கெயின் பண்ணு. சரக்கு வாங்கி கொடுக்கறது என்னது? அப்ப உழைக்கிற மக்களை இவன் தான் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? காசு கேட்டா காசு கொடுத்துட்டு போ. இவனே ஒரு முதலாளித்துவ மைண்ட் செட்ல தான் இருக்கான். இது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 ஆதாரம் நம்ம கைவசம் இருக்குது. நம்ம இவரு கல்யாண சுந்தரம் இருக்கிறாருல, அவர் டிபேட்ல பேசும்போது பேசினாரு, என்ன நீங்க மேடையில பேசும்போது மது ஒழிப்பு பேசிவிட்டு இலங்கை பெரும்பு 7 மணிக்கு மேல் நீங்கள் மது ஒழிப்புக்கு ஆதரவாக பேசிவிட்டு எதிராக நடந்து கொள்வதுதான் நீங்கள் பேசும் மது ஒழிப்புக்கு அவசியமா? மது அருந்தாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இரவு அறையில தூங்கும்போது மது அருந்தாம தூங்குறது தான் நேர்மை அப்படின்னு கேட்டப்ப என்ன அர்த்தம்? அவரு தமிழ் தேசியவாதி, தமிழ் வாத்தியாரப்புல இருக்கு, சுத்தி சுத்தி பேசுவாப்புல. ஒண்ணு இல்ல, நீ கூட இருந்த குமார் 15 வருஷமா என்ன 7 மணி வரைக்கும் நீ மேடையில பேசுற, 7:30 திறந்துடுறிய, இது என்ன பெரிய இதான் நீ அவரே சொல்லியிருக்காரு. கல்யாண சுந்தரமே வாய்ப்பட சொன்னது. அவர் யாராவனா இருக்கட்டுங்க, ஆனா அது ஃபேக்ட் சொல்லிடுறாங்க. என்ன ராங்க? 11 மணிக்கு மேலே அது அப்படிதான். 11 மணிக்கு மேலனா பகல்லையா? இல்லங்கிறீங்களா நீங்க? எனக்கு தெரியாது, நீ தானே பக்கத்துல இருந்து குடிக்க இல்லன்றீங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியல. 11 மணிக்கு மேலன்னு இல்ல, யூசுவலா சொல்லக்கூடாது. சில பேரு சாயந்தரம் 6 மணிக்கு மேல வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சில பேர் உழைப்பாளிகள், கடும் உடல் உழைப்பு உள்ளவர்கள் நம்ம பாக்குறோம், நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். அதனால அவங்க சாப்பிடுவாங்க. 12 மணிக்கு மேல குடிக்கிறவங்கலாம் குடியார போயிடலாம். 12 மணிக்கு திறந்தோடனே கடையை கடைக்காரங்க மணிக்கு போய் நின்று திறக்கிறான், அவன் குடியார போய் அவன் திருந்ததுக்கு வாய்ப்புல சீக்கிரம் செத்து போயிடுவான். ஏன் இப்படி எல்லாம் சாப்பிடுறீங்க? யார திட்டுறீங்க? தப்பு சொன்னேன் நானு. சோ யாரு இப்ப குடிக்க வச்சது? மக்களை, உழைக்கிற மக்களை வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, கூலிக்கு முன்னாடி சரக்கு பாட்டில் வாங்கி கொடுக்கறது உன் தலைவன் தான். போய் உங்க அண்ணன்ட்ட பேசு. மக்களை குடிக்க வைக்கிற தலைவர் உங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கடை திறந்து இருக்குல்ல அதனாலதானே வாங்கி கொடுக்குறோம், அதுதான் காரணம். திறந்து இருந்துச்சு அதனால நாங்க வாங்கி கொடுத்தோம். திறந்து இல்லைன்னா நாங்க போட்டு கள்ளச்சாரம் காய்ச்சி விடுவோம்ல. இதே சீமான் ஒரு வரலாறு ஒண்ணு பேசுவோம்ல, ஞாபகம் இருக்குதா? என்னடா பெரிய இது சாராயம், நான்லாம் பிறந்து வந்தப்ப என் வீட்டுல சீனதிக்கு போய் சாராய தண்ணி வச்சாங்கடா அப்படின்னு பேசிருக்காப்ல. இந்த வீடியோக்கு ஆதரவும் தேவையே இல்லை, இது ஃபேமஸான வீடியோ, இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அதனால நாக்கு சுறுசுறுன்னு, நாக்கு சுறுசுறுங்குது, நான் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்லாம் பேசுவார். இப்போ அவர் பிறந்த வருடம் அப்படின்னு விக்கிபீடியால காட்டப்படுற வருடம் தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமல்ல இருந்துச்சு. வருஷத்தை சொல்லு, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. 66ன்னு நினைக்கிறேன். 1966. ஆமா, ஓகே ஓகே. 66 மதுவிலக்கு அமல்ல இருக்குது. ஆமா. ஓஹோ. இப்போ உள்நாடுகளை கொண்டு போய் சாராயத்தை தடவி வைக்கிறாங்க இல்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய கேள்வி, அந்த சாராயத்தை காய்ச்சினது யாரு? சந்தேகப்படுறியா? டெஃபினெட்லி. அவங்க வீட்டுல நாக்களை தொட்டு வச்சாங்கன்னா யாரு வச்சிருப்பாங்க? அம்மா வச்சிருப்பாங்க, அவங்க அப்பா வச்சிருப்பாங்களா, அவங்க தாத்தா, பெரியப்பா, மாமன், சித்தப்பா, யாரோ வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுலதான் யாரோ ஒருத்தர் தொட்டு வச்சிருக்கணும். அப்ப அதை காய்ச்சி எடுத்துட்டு வச்சாங்களா இல்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வச்சாங்களா? ஆமா, இது கரெக்டான கேள்வி போகுது. இல்ல, ரெண்டே சாட்சியை கொடுத்தா இருக்க முடியும். ஒண்ணு காய்ச்சி எடுத்துட்டு கிடுக்கு முடிக்கலாம், இதுதான் கிடுக்கு முடி கேள்வி. ஒண்ணு காய்ச்சி எடுத்து நீங்க தடவி இருக்கணும், அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிக்கணும்னு தடவி இருக்கணும். ஆனா ரெண்டுமே தப்பு.
ரெண்டுமே தப்பு. சட்டப்படி தப்பு. அன்னைக்கு தேதிக்கு ரெண்டுமே சட்டப்படி குற்றம். அது என்ன எதுவும் கண்டுபிடிச்சு சீமான வீட்டுல உள்ளவங்க கூட நம்ம இப்ப தண்டிக்கலாம். இப்ப ஒரு பேர் உயிரோடு இருப்பாங்க தெரியல. இல்ல வாய்ப்பு இருக்குது. எவ்வளவோ குற்றங்களுக்கு வந்து பின்னாளில் மன்னிப்பு கேட்கலையா, எவ்வளவோ குற்றங்கள் வந்து பின்னாடி நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. 1958 68லயோ ஒரு பார்டர்ல யாரோ ஒரு கேரள வீரர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு ஒரு போர்ல. அவரோட பாடியை 60 வருஷத்துக்கு அப்புறமா நேற்று தான் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி பழைய விஷயங்களுக்கும் வந்து கேஸ் போடலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால பார்த்து ஏதாவது கடிச்சு கிழிச்சு போட்டு விடுங்க வாய்ப்பு இருக்குது. அப்ப 66ல வந்து அவர் நாக்குல வந்து சாராயத்தை தொட்டு வச்சிருக்காங்கன்னா சிம்பிளி ஏதோ ராங் இல்ல அவங்க வீட்டுலதான் ஏதோ ராங். ரைட். இப்ப அது மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோவும் ஃபேமஸ். என்னது? நான் ஸ்கூலுக்கு போறப்போ காலேஜுக்கு போறப்போ நான் வந்து கிளாஸ மட்டம் அடிச்சிருவேன், உள்ள போயிட்டு அட்டெண்டன்ஸ போட்டு வெளில வந்து கல்லு அப்படியே கப்பு கப்புன்னு இறக்கிட்டு பொரட்டா கல்லு படம் இது எங்க உருப்பட போகுது எங்க அதான் கல்லு இதெல்லாம் வந்து காலேஜ் முன்னாடி வச்சது யாரு? யாரு? அதான் சொல்ல நானும் யார் அங்கிருந்து வந்தவன். கல்லூரி வாசல்ல கல்லு கடை வச்சு பாத்திருக்கல. நானும் எங்க அண்ணன் படிச்ச கல்லூரியில தான் போவோம். வகுப்புக்கு ஒரு பதிவேட்டை கொடுப்போம், 2 பேர் வருவோம், 4-5 பேர் 10 பேர் நண்பர்கள் கல்ல குடிப்போம், நேர பரமக்குடி போவோம், பொரோட்டா திம்பம், படம் பார்ப்போம், திருப்பி வருவோம். கவுண்டர் ஃபைட் ஆல்கஹால்ஸ். இது கவுண்டர் ஃபைட் ஆல்கஹால்ஸ் அதான் கள்ளச்சாராயம். என்ன நீ என்ன ஒருத்தர் மட்டும் எடுக்கிற நீ அதுல? என்ன கவுண்டர் ஃபைட்னா என்ன நீ அதை மட்டும் எடுக்கிற? கவுண்டர் இல்லைங்க, கவுண்டர் ஃபைட். கவுண்டர் ஃபைட்னா என்ன? கள்ளச்சாராயம் அப்படி சொல்லுது இங்கிலீஷ்ல. அனுமதிக்கப்படாத சாராயங்கள். இப்ப இதெல்லாம் குடிக்கிறத மேடையில பெருமையா பேசுறது. இன்னொரு பிட்டு கேக்குறீங்களா? பழைய பிட்டு இப்ப பாருங்க. நான் உழுது விளைப்பேன், அதுவும் சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன், வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன், சரியா வரலையா சாராயம் காய்ச்சி பிழைப்பேன். ஒண்ணு சாராயத்தை வந்து என்கரேஜ் பண்ணி பேசுறது, இல்ல காய்ச்சி பிசினஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. இல்லன்னா நான் குழந்தையா இருக்கும் போதே எங்க வீட்டுல சாராயம் கொடுத்து வளர்த்தாங்கன்னு பேசல. இதே நோக்கத்தோட தான் இருந்திருக்கா உங்களுக்கு. சினிமாவில ஹிட் ஆகலன்ட்டு அரசியலுக்கு வந்தாப்புல, அரசியலுக்கு வரல, ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாப்புல, கட்டிப்பாலாப்புல பயிற்சி 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 எல்லாம் வெளில போயிட்டு இருக்காங்க. என்னடா தம்பி அண்ணன் சொல்லுவாரு, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அதுவே கோப்பா சேக்கு சொல்ல வரல. இல்ல எங்களுக்கு கூட இருந்தே அப்ப என்னதான் நீ கேட்டு எங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. ஓகேவா, அதான் விட்டுருங்க. இப்ப இந்த கட்சி வேலையும் தோத்து போச்சுன்னா என்ன, அது அடுத்து வேலை கிடையாதுல்ல, சாராயம் கட்சி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு நீண்ட கால போக்கஸா இருக்கு அவரு. நீ வந்து எல்லா இடத்துலயும் படிங்க, வேலைக்கு போங்க, உருப்பிடுங்கன்னு சொன்னதே கிடையாது. அவரு நிறைய பேசுனது சாராயம் 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 தான். நடப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. அதனால சீமான் வந்து அவருக்கு வந்து வேற தொழிலா கல்லு சாராயம் அப்படி போவாரு. ஐயா சாராயம் காட்சி வித்துட்டு போறோம் ஒருத்தன் சொல்லுவானா? அது ஒரு நல்ல படிச்ச தலைவன், ஒரு நல்ல தலைவன் சொல்லுவானா சாராயம் காய்ச்சலான்னு? ஒண்ணு இல்ல, இந்த 10 லட்சம் கொடுக்குறாங்களா அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு நினைக்கிறேன். அது வந்து குடிச்சிட்டு இறந்து போறவங்களுக்கு தான். காய்ச்சி பிசினஸ் பண்றவங்களா குண்டாஸ் தான். அதனால பாத்துக்குங்க. இப்ப இதுதான் வந்து சீமான் கடந்து வந்த பாரு. இப்ப ஒரு காமராஜர் வந்து தூக்கி இது பண்றாங்க, மதுவிலக்கு இது பண்றாங்க, இவங்க எல்லாம் குடிக்க வச்சாரு, ஒரு படிக்க வச்சாரு அப்படின்னு இவங்க இன்னொரு ஊருக்கு விட்டுவாங்க. இப்ப வந்து திராவிடம் தான் படிக்க வச்சதுன்னு சொல்றாங்களே. இப்ப கேரளால வந்து திராவிடம் தான் படிக்க வச்சதா, கர்நாடகால திராவிடம் தான் படிக்க வச்சதா எல்லாம் கேட்பானுங்க. நான் என்ன சொல்றேன், ஆமா தமிழ்நாட்டுல திராவிடம் தான் படிக்க வச்சது. இது எடுப்புமா, பர்சன்டேஜ் எடுப்புமா? ஏன் திராவிடம் படிக்க வச்சுன்னு பெருமையா சொல்றோம்னா, மற்ற மாநிலங்களுடைய அதிகமாக படிக்க வச்சது நம்ம தான். பர்சன்டேஜ் வைஸ் வந்து இந்தியாவிலே வந்து மேற்படிப்பு வந்து அதிகமா படிக்கிறது வந்து தமிழ்நாட்டுல தான். கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இன்னைக்கும் 52% தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குது. அதனால சொல்லுவோம் நம்ம தான் அதிகம் படிச்சு வச்சது. தமிழ்நாட்டை மண்ணை விட வேற சிறந்த மண் எங்க இருக்கு, காட்டுடா வெண்ண அப்படின்னு நம்ம அதனால தான் கேட்கிறோம். இப்போ 1956ல சங்கரலிங்கனார் வந்து இறந்து போறார். இவங்க வந்து வருஷம் நினைவேந்தல்லாம் நடத்துவாங்க. சங்கரலிங்கனார் எந்த ஆட்சி காலத்துல, யார் ஆட்சி காலத்துல இறந்தார்? காமராஜர் ஆட்சி காலத்துல தான். அவர் எதுக்காக இறந்தார்? அவர் இறந்தாருன்னா என்ன, தமிழ்நாடு வந்து சொல்லுவாங்கல்ல, காந்தி வந்து நெஞ்சு வலி செத்து போயிட்டாரு. எப்படா நெஞ்சு வலிச்சது? குண்டடி பட்டா வலிக்காதா நெஞ்சு, அப்படி செத்து போயிட்டாரு. அந்த மாதிரி செத்தாரு அவரு. இல்ல, அவர் வந்து 13 கோரிக்கைகள் முன்வச்சு உண்ணாவிரதம் இருந்து. அதுல முக்கியமான கோரிக்கை தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன? மதுவிலக்கு. மதுவிலக்கு கேட்டு அவர் இது பண்ணாரு. அப்போ கான்சியஸா நீங்க வந்து காமராஜரை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒருத்தர் எதற்காக இறந்து போனார்? அப்போ இப்ப அவர் வந்து ஆக்சுவலி இறந்து போனார், சொல்லணும், அதை பதிவு பண்ணுமா? சங்கரலிங்கனார் இறந்து போனார், உண்ணாவிரதம் இறந்து போனார் காமராஜர் ஆட்சியில. ஆமா, கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு அர்த்தம். அதாவது காமராஜர் அவர் மதிக்கல, தொண்டரை மதிக்கல, அப்படி எடுத்துக்கலாம். அதை அப்படிதான் எடுத்துக்கணும்.
அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப நம்ம காமராஜர் வந்து குறைச்சி மதிப்பீட்டுல அவர் வந்து பள்ளிக்கூடம் திறந்தாரு. நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்திலேயே சங்கிகளை காங்கிரஸ்ல இருந்து வளர விட்டுருக்காரு. இந்த லூசு பயில மாதிரி நம்ம வந்து காமராஜர் இடப்பட மாட்டோம். நம்ம ஒரு தலைவரை நல்லபடியா தான் இடப்படுவோம். அதனால அதெல்லாம் ஆனா கான்சியஸா நீ வந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக இன்னொருத்தர் மேல பூசுற பத்தியா, அதுக்காக தான் அடிக்கிறது. இப்ப இதை நீ சொல்லணுமா இல்லையா? இல்ல இப்போ இன்னொன்னு பாத்துக்க, இந்த இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து இந்த பெரியவர் சொல்லிருக்கிறாப்புல, நீங்க தானே கொண்டு வந்தீங்க, நீங்க தானே வந்து மதுவிலக்கு யாரு கொண்டு வந்தா? மது வந்து நீங்க யாரா, நீங்க யாரு சொல்ல, நீங்க தைரியம் இருந்தா சொல்ல தெரியலையா இல்ல சொல்ல வராது, வாய் வசம்பு இருக்குது. அந்த நீங்க யாருன்னா எம்ஜிஆர் 73 செப்டம்பர் 1 கலைஞர் வந்து மூடுறாரு, கள்ளுக்கடை எல்லாத்தையும் மூடுறதுக்கு உத்தரவிடுறாரு. அப்ப அவரு தான் சிஎம். அதே மாதிரி 74 செப்டம்பர் 1 இருக்கிற சாராய கடைகள் எல்லாத்தையும் வந்து மூடி உத்தரவிடுறாரு. 73 வந்து கள்ளுக்கடை க்ளோஸ், 74 சாராய கடையும் க்ளோஸ். அதுக்கப்புறம் 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு. 78 மதுவிலக்கு தீவிரமாக அமல்படுத்துறதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரோம். அதுல அவசரமா சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாரு. எப்போ 78. அதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ஹைலைட். அதாவது மதுவிலக்கு அமல்ல இருந்த டைம்ல அரெஸ்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணி இனிமே வந்து இந்த மாதிரி மது எல்லாம் குடிச்சா நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத அறிவிக்கிறாரு. இன்னொன்னு பண்ணாரு இடையில, இந்த 72 77க்குள்ள நம்ம எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, என் தாயின் மீது சத்தியம் நான் மதுவிலக்கு எடுக்க மாட்டேன்னு. தாயின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவர்னு அவங்க ரசிகர்களுக்கு தெரியும். ஆனா 77 திறந்து விட்டாரு அவரு. 1981 மே 1 எம்ஜிஆர் வந்து கல்லு, சாராயம் மற்றும் இந்தியாவில தயாரிக்கப்படுகிற மற்றும் வெளிநாட்டு மதுபான கடைகளுக்கு திறந்து வைத்து இது பெருமை சேர்த்த பெருமகனார். உன் சைட்ல சொல்லணும்னா எம்ஜிஆர். நீங்க வாய் வராது. என்ன மொத்தமா பேசும்போது திராவிட கட்சின்றான், ஏன்னா நம்ம பண்ணும்போது நீங்க சொல்றேன். டாஸ்மாக திறந்தார் எம்ஜிஆர் மட்டும் தான் பேசுறோம். ஆனா டாஸ்மாக் திறக்கிறதுக்கு முன்னாடி 81 இந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 1983 மே 27 டாஸ்மாக்ங்கிறது ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. சொல்லவே மாட்டேங்கிறார். எம்ஜிஆர் தான் டாஸ்மாக் ஆரம்பிச்சாரு. ஓகேவா? அது வந்து அரசுடைமை ஆக்கினது வந்து ஜெயலலிதா. தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. சும்மா வாயில ஏதாவது இருக்குன்னு பேச வேண்டியது. எம்ஜிஆருங்கிற பேரை சொல்லு, ஏடிஎம்கேன்னு பேரை சொல்லு, ஜெயலலிதான்னு பேரை சொல்லு. ஏன் வாய் கோணிக்கிட்டு போயிடுமா உனக்கு? இதுதான் வந்து ஒரு மதுக்கடை இல்ல மது பழக்க வழக்கம் இல்ல வந்து வரலாறு டைம் லைன் வந்து இதுதான். அதை வந்து சொல்லிட்டோம். அதே மாதிரி குடிக்க வைத்த தலைவர் யாரு அப்படின்னா எம்ஜிஆர் தான். லிட்டில் எம்ஜிஆர் தான். உங்களுக்கு டவுட் இல்ல? சீமான்னு சொல்லுவாங்க. சீமானு குடிக்க வச்ச தலைவருக்காக குடிக்கிறவரு, அவ்வளவுதான். அவர் குடிக்க வச்ச தலைவர் ஆதரிக்கிறவர். அப்ப அந்த வகையில அவரும் குடிக்க வைக்க தலைவர். இவனுங்க இவ்வளவு யோக்கியமா பேசிட்டே வருவானுங்க. ஆனா ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஸ்டண்ட் அடிப்பானுங்க. நாங்க வந்து இதெல்லாம் நடைமுறை சிக்கல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ப்ரோ, அதுக்காக தான் நாங்க கல்ல திறந்து விட்டுருக்கோம். உனக்கு கல்லு குடிக்கிறதுக்கு ஆசைன்னு சொல்லு, சரியா? அதை ஓப்பனா கேட்டுட்டு போ. நீ வந்து உடனே டென்மார்க், நீ உலக அறிவு பேசுவில்ல, இங்க என்ன நாடா இது? டென்மார்க்க போய் பாரு, நியூசிலாந்த போய் பாரு, கிரீன்லாந்த போய் பாருன்னு பேசுறீல, அப்படியே லூசு நீ அங்க போய் பாருறா. அந்த எல்லா நாட்டிலயும் மதுவிலக்கு எப்படி இருக்குன்னு பாரு. மதுவிலக்கு வந்து அமல்படுத்தி அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. உலக நாடுகளே குஜராத் சப்போர்ட் பேசிட்டு வராங்க. இருந்தாலும் குஜராத்ல கள்ள சாராயத்துல எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்கான் தெரியுமா வருஷத்துக்கு? சரி, இன்னைக்கு ஒண்ணு அந்த ஸ்டேட் அப்ப உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிள். கூச்சநாச்சமே இல்ல. குஜராத்ல மதுவிலக்கு இருக்குது, பீகார்ல மதுவிலக்கு இருக்குது, ரைட்டா? இந்த 2 ஸ்டேட்டை எந்த இண்டெக்ஸ்ல வேணாலும் எடுத்து ஒப்பிடிங்க. வளர்ச்சி குறியீடுல இந்தியால இருக்கிற எல்லா மாநிலத்தையும் எடுங்க. வளர்ச்சி குறியீட்டுல இந்த 2 ஸ்டேட்டோட நிலைமை என்ன, தமிழ்நாட்டோட நிலைமை என்ன பக்கத்துல வர முடியுமா? வளர்ச்சின்னு ஏதாவது இருக்கா? போட்டோஷாப் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. 20 இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். அதை பேச நீ முதல்ல. 20 இண்டெக்ஸ்ல தமிழ் தேசியம் பேசிட்டு நீ குஜராத்தை போய் நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறானா? நீ யாரு? 1.5 லட்சம் கோடி வேர்ல்டு பேங்க்னா என்னன்னே தெரியாம 1.5 லட்சம் கோடி கடனை வாங்கி மேற்கொண்டு 1.5 லட்சம் கோடியை போட்டு அரைச்சாருன்னு உருட்டினவன். எதிரும் புதியமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே அவர் என்ன கலைஞர். இவன்ட்டு அந்த உலக அறிவுலாம் எதிர்பார்க்காதீங்க. மதுவிலக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகாத ஒரு விஷயம்.
அது வந்து தேராத ஒரு சப்ஜெக்ட், அதை அப்படியே விட்டுறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஸோ சாட்டையினுடைய ட்வீட்டுக்கு நம்ம தாழ்ந்து வணங்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் இவ்வளவுதான்.